வெல்கம் டு எஸ்டி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, SQL-ல DML கமாண்ட்ஸ் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. The DML is an abbreviation of data manipulation language. So the DML commands in structure query language change the data present in the SQL database. We can easily access, store, modify, update and delete the existing records from the database using these DML commands. So நம்ம DML commands use பண்ணி நம்மளுடைய டேட்டாபேஸ்ல இருக்கிற நம்ம டேட்டா அந்த ரெக்கார்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். You can store, நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த ரெக்கார்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம், அந்த ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்றதுக்கு இந்த DML கமாண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த DML கமாண்ட்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்ல உள்ளது. சோ நம்ம அதை வந்து எடுத்துட்டு நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து இந்த DML கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கெட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ DML கமாண்ட்ஸ்ல வந்து 4 மெயின் கமாண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் கமாண்ட், இன்சர்ட் கமாண்ட், அப்டேட் கமாண்ட் அண்ட் டெலீட் கமாண்ட். சோ நம்ம செலக்ட் கமாண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே நாங்க போன வீடியோல நான் வந்து உங்களுக்கு எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, எப்படி டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ ஆல்ரெடி ஒரு டேபிள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து செலக்ட் அந்த கமாண்ட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிப்போம். சோ ஒரு டேபிள்ல வந்து நம்ம அதோடைய ஃபீல்டு, அதோடைய வேரியபிள் சைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஸ்ட்ரக்சரா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த ஃபீல்டுல நம்ம என்ன பண்ண போறோம், வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறோம். சோ எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சர்ட் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், வேல்யூஸ், காலம் நேம், அதோடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்க நம்ம கொடுக்க போறோம். சோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நம்ம டிஸ்க் போட்டு பார்ப்போம். டேபிள் வந்து EMP. சோ இதுல வந்து 3 ஃபீல்டு இருக்கு, நேம், EMP ID, salary அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து வேர்கேர் கொடுத்திருக்கோம், அதோடைய டேட்டா ஃபீல்டு. சோ இன்டீஜர் கொடுத்திருக்கோம். சோ இதுல போய் என்ன பண்ண போறோம், இப்ப டேட்டா, அதாவது அந்த வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறோம், ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் கொடுத்துக்கோங்க, EMP, வேல்யூஸ். ஓகேவா? வேல்யூஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்ல இப்ப நேமுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுக்கணுமா? சோ இது வேர்கேர் அப்படிங்கறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கலாம். இப்ப வந்து நான் ஜெயா அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு அடுத்த வேல்யூ வந்து EMP ID. சோ அது வந்து 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், கமா. அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது salary ஃபீல்டு. salary ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜர்ல கொடுத்திருக்கோம். சோ salary வந்து நம்ம 40,000 அப்படின்னு கொடுத்துக்கோம். சோ இத க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு query ஓகே, 1 row affected. சோ 1 row வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி இந்த EMP ல வந்து இன்னொரு ரோ வந்து நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். சோ இப்ப நம்ம வந்து செலக்ட் போட்டு பார்ப்போம். சோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அந்த ஃபீல்டுல அப்படிங்கறது நமக்கு காமிக்கும். ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி வந்து மோகன் அப்படின்னு கொடுத்துட்டு EMP ID 2 அப்படின்னு கொடுத்து ஏற்கனவே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுக்கு கீழே நம்மளுக்கு என்ன பண்ணது, இப்ப உள்ளது ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதுவே வந்து நான் வந்து அடுத்தது ஒரு ஆட் பண்றேன். இதே 40,000க்கு வந்து ராணி அப்படிங்கறத நான் வந்து ஆட் பண்றேன் 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ
இப்ப நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 வேல்யூஸ் வந்து, அதாவது 3 ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்ப நான் வந்து செலக்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஃபீல்டுமே நம்மளுக்கு வரும். சோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் அந்த ஸ்டாருக்கு பதிலா அந்த ஃபீல்டு நேம் கொடுக்கணும். இப்ப வந்து நான் salary அப்படின்னு கொடுக்குறேன். salary from அந்த டேபிள் நேம் EMP. ஓகேவா? சோ salary மட்டும் வரும். சோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட மட்டும் நீங்க வியூ பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாருக்கு பதிலா அந்த ஃபீல்டு நேம் கொடுக்கணும். ஓகேவா? சோ 2-3 ஃபீல்டு நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமா கொடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து செலக்ட் salary எனக்கு வந்து ஐடியும் வேணும் அப்படின்னா நான் வந்து EMP ID அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து EMP ID அப்புறம் salary நம்மளுக்கு வியூ ஆகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் நம்ம வச்சிருந்தோம், நிறைய ஃபீல்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும் வேணும்னா நம்ம இப்படி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட். சோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம். அது எப்படி அப்டேட் பண்றது? சோ நான் இப்ப வந்து இந்த salary இந்த 30,000க்கு பதிலா நான் வந்து எனக்கு வந்து 55,000 வேணும். அதை எப்படி நான் வந்து அப்டேட் பண்றது அந்த வேல்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்டேட் கமாண்ட். சோ அப்டேட் கமாண்ட்ல நம்ம வந்து வேற கண்டிஷன் கொடுத்துக்கலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அப்டேட் உங்களுடைய டேபிள் நேம் EMP செட் salary தானே செட் பண்ண போறோம். சோ செட் salary ஈக்குவல் டு இப்ப நம்ம வந்து 35,000 இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம 55,000 மாத்த போறோம். சோ வேர் எந்த இடத்துக்கு எல்லாம் மாத்த போறோம் அதுக்கு நம்ம கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா. சோ வேர் ஐடி, இப்ப EMP ID கொடுக்கலாம், நேம் கொடுக்கலாம். சோ நான் EMP ஐடியே கொடுத்துக்கிறேன். EMP ID ஈக்குவல் டு ஐடி வந்து நான் வந்து 2ல வந்து நம்ம வந்து செட் பண்ண போறோம். சோ 2 அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துக்கிறேன். சோ ரோஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கு, ஒரு ரோ சேஞ்ச் ஆயிடுது. இப்ப நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP அப்படின்னு கொடுத்தோம்னா இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த 35,000 என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 55,000 அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுத்தும் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து உள்ளது வந்து டெலீட் கமாண்ட். சோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட மட்டும் நம்ம டெலீட் பண்ணணும், இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலீட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு வந்து கண்டிஷன் கொடுக்கணும். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மோகன் அப்படிங்கறத வந்து நான் இப்ப டெலீட் பண்ண போறேன். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டெலீட் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் EMP. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், வேற கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா. என்ன கண்டிஷன் கொடுக்கறது, வேர் இந்த ஃபீல்டு நேம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம EMP ஐடி எடுத்துக்கலாம், நேம் எடுத்துக்கலாம், salary எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நேம் ஈக்குவல் டு கோட்ஸ்ல வந்து மோகன். கொரி ஓகே, ஒன்றோ அஃபெக்டட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மோகன் அப்படிங்கறது டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இதே மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெலீட், அதாவது ஃபெயில் ஆனவங்களோட மட்டும் டெலீட் பண்ணிடணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். சோ அது எப்படி அப்படின்னா நம்ம இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டெலீட் இதே தான் பண்ண போறோம். டெலீட் EMP delete from EMP where நேமுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், salary கொடுக்க போறோம். நேமுக்கு பதிலா salary
ARY salary. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா greater than less than அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா greater than or equal to 40,000 கொடுக்குறேன். கொரி ஓகே, 2 ரோ, ஏன்னா 2 ரோல நம்ம 40,000 கொடுத்திருக்கோம். சோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 2 ரோவும் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் ஃப்ரம் EMP கொடுத்தீங்கன்னா எம்டி செட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ செலக்ட் யூஸ் பண்ணி நிறைய நம்ம பண்ணலாம். அதுக்கு ஒரு வீடியோவே இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.